குழலியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, உங்க பொண்ண பத்தி உங்ககிட்டயே நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, டார்ச்சர் பண்றா மாமா. குழலியோட மாமியார் சொல்றாங்க, என்னைய விட்றா, சண்டை போடுறா, வீட்டுல இருக்க ஜாமான தூக்கி வீசுறா. மாமனார் சொல்றாரு, என்னைய சரியா கவனிக்கிறது இல்ல, குழந்தையும் சரியா கவனிக்கிறது இல்ல, நாங்க தான் உங்க பொண்ண தாங்கி பாத்துக்கிறோம். பாண்டியன் சொல்றாரு, என் பொண்ணு பண்ண எல்லா கஷ்டத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாண்டியன் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பழனிவேல் சொல்றாரு, குழலிய அவங்க குடும்பப்படுத்தல, குழலி தான் மொத்த குடும்பத்தையும் சித்திரவதை பண்ணிருக்கா. இத சொன்ன உடனே குழலி கோவத்துல எந்திரிச்சு போறாங்க. பாண்டியன் சொல்றாரு கோமதி கிட்ட, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்ம பொண்ணு ஊதி ஊதி பெருசாக்குதே, நம்ம வீட்டுல இருக்க மருமகளை பாத்தியா, ஏதாவது சின்ன சண்டை கூட போட்டுக்காம 3 பிள்ளைங்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம் கோமதி. கோமதி இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.